நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என் இலக்கியம். என்னோட வாழ்ந்த மனிதர்கள், அல்லது என் தெருவில் வாழ்ந்த மனிதர்கள், அல்லது எங்கள் ஊரில் வாழ்ந்த மனிதர்கள், அல்லது நான் பார்த்த மனிதர்கள், இவர்கள் தான் கதையாக மாறுறாங்க. இத்தனை வருஷம் நான் எழுதிட்டேன். இப்போவும் நான் ஒரு கதைக்கு வரி எழுதும்போது பல முறை யோசித்து தான் எழுதுறேன். இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கான சில வாழ்க்கை முறைகள் இருக்குது. எவ்வளோ தான் மாடர்னைஸ் ஆகிட்டால் கூட, எவ்வளோ தான் சாலை போக்குவரத்துகள் ஏற்பட்டால் கூட, எவ்வளோ தான் ஊடகங்களுடைய அட்ராசிட்டி கூடியிருந்தால் கூட, இன்னும் அந்த மண்ணுக்குன்னு சில இயல்புகள், அந்த மனிதர்களுக்கான சில இயல்புகள் இருக்கத்தான் செய்யுது. இல்லை ரொம்ப அறிவாளியான ரைட்டர் இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. ஆர்வக்கோள ரைட்டர் தான் நான் இந்த மாதிரி தத்துவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. எழுத்தாளனுடைய வேலை புத்திமதி சொல்கிறது இல்லை, அறிவுரை சொல்கிறது இல்லை. இங்கே இப்படி இருக்குது, அது என்னை துன்புறுத்துது, நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஒரு அரைக்குறைய அறிதல் அல்லது புரிதல். இப்போ நான் இந்த சமூகத்தில் போனதால் இந்த சமூகத்தை மட்டுமே எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. நான் இந்த சமூகத்தில் பிறந்ததால் இந்த சமூகத்தை மட்டும் எழுத மாட்டேன், பிற சமூகத்தையும் எழுதுவேன்னு சொல்கிறது இன்னொரு வகை. ஜாதி வேணாம் தானே எழுத வரீங்க, ஜாதி கொடுமைகள் வேணாம் தானே எழுத வரீங்க, மதம் சார்ந்த கொடுமைகள் வேணாம் தானே எழுத வரீங்க, மூட நம்பிக்கைகள் வேணாம் தானே எழுத வரீங்க. அப்படி எழுத வர ஒரு ஆளே நான் ஒரு ஜாதி எழுத்தாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இப்போ சமரசம் செய்யாத ஒரு இலக்கியத்தை படிக்க வரக்கூடிய ஒரு ஆள் ஓரளவுக்கு சமரசம் இல்லாதவனை தான் வர முடியும். அவன் ஜாதியவாதியாகவோ மதவாதியாகவோ இருக்கக்கூடாது. உலகத்திலே சுலபமானது அறிவுரை சொல்கிறது, உலகத்தில் ரொம்ப கஷ்டமானது அறிவுரையை பின்பற்றுறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஜாதி இலக்கியம் எழுதுறது இல்லை. ஜாதி இப்படி இருக்குன்னு சொல்லுவேனே தவிர நான் ஜாதி பற்றோடு எழுத மாட்டேன். உண்மை என்னென்னா, நான் பிறந்தது 1964. 64 கிராமப்புறங்கள் எப்படி இருந்தது, அல்லது அங்கே அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன இருந்தது, அவங்க என்ன வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போ 2024 இருக்கிறவங்களுக்கும் 1964 பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கை வேறு. அன்றைக்கி ஒரு ஐஸ் வாங்குறது 3 பைசா, ஒரு பொறி உருண்டைங்கிறது 3 பைசா. தீப்பெட்டியே வாங்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் அன்றைக்கி இருந்தது. பக்கத்து வீட்டில் போய் நெருப்பு எடுப்பாங்க. ஒரு தீப்பெட்டி 3 காசு 2 காசு. ஒரு தீப்பெட்டி வாங்க முடியாத ஒரு வறுமை சூழல் தான் தமிழ்நாடு முழுவதும் நிலவுச்சு கிராமப்புறங்களில். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பக்கத்து வீட்டில் போய் நெருப்பு எடுத்துவோம், தாலிக்கறி கரண்டில் நெருப்பு எடுத்தோம். அந்த வாழ்க்கையை தான் அப்போ உழைப்பு தான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. திருவிழாவுக்கு போக மாட்டாங்க, எங்கே கல்யாண காட்சிக்கு அதிகமாக போக மாட்டாங்க. காட்டில் என்ன விளையுதோ அது ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போகிறது அவங்களுடைய வாழ்க்கை நெறியாக இருந்தது. அதனால் உழைப்பு பிரதானப்படுத்தின ஒரு சமூகம் அது. ஆனால் எல்லாருக்கும் அது இப்போ 2024 இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உழைப்புனா என்ன, எப்படி சாப்பாடு வருது, யார் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறா, எங்கே உற்பத்தி பண்ணுறதே தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இருக்கிற காலத்தில், எங்களுடைய இளமை காலத்தில் முழுக்க முழுக்க படிக்கிற பையனாக இருந்தாலும், காலேஜில் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, காலேஜாக காட்டுக்கு போகணும். அதாவது காட்டில் என்னைக்கு வேலை இல்லையோ அன்றைக்கி தான் நீ பள்ளியுமே போகணும். காட்டில் என்னைக்கு வேலை இல்லையோ அன்றைக்கி தான் நீ காலேஜே போக முடியும். இப்படித்தான ஒரு வாழ்க்கையில் இருக்குது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை. பெரிய கிராமப்புறங்கள் மிக உயர்ந்த ஜாதின்னு சொல்லலாம். எல்லாருமே உழைப்போடு சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாங்க, காட்டோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாங்க, விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ பிரதானம்னா இந்த 10 கையால் பாடுபட்டு 5 கையால் அள்ளி சாப்பிடுங்கிறதுனா, உழைப்புக்கு மதிப்பு கொடு, உழைச்சி சாப்பிடு, நேர்மையாக இருக்கிறது பொருளை தவிர இப்போ அடுத்தவங்களை ஏமாற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லலை. அது உண்மையிலே எல்லாருக்கும் அது விவசாயத்தை மட்டும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அவர் வேலை செய்கிறாரு, இல்லை ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அவர் வேலை செய்கிறாரு. எல்லாம் இப்போ ஒரு சைக்கிள் ரிக்ஷா வேலை பார்க்குறோம், எல்லோரும் ஏதோ ஒரு வேலை பார்த்து தானே சாப்பிட்றாங்க. அடுத்தவங்களை ஏமாற்றாமல் சாப்பிட்ற எல்லாருமே 10 கையால் பாடுபட்டு 5 கையால் தான் அள்ளி சாப்பிட்றாங்க. எனக்கு உண்மையிலேயே 1984 வரைக்கும், 82 to 84 நான் +1 +2 படிக்கும் வரைக்குமே இலக்கியம்னா என்னென்னு தெரியாது. நீங்கள் சொல்கிற அந்த வாசிப்புன்னா என்னென்னு தெரியாது. எனக்கு திருவள்ளுவரை, கம்பரை அல்லது இளங்கோவடிகள் எல்லாருமே மனப்பாட பாட்டில் ஒரு பாட்டு 2 பாட்டு படித்தாதான் உண்மை. இதுதான் திருக்குறளே 10 திருக்குறள் 2 குறள் கேட்பாங்க. ஆனால் அந்த 10 திருக்குறள் 2 குறள் தான் படிப்போம். இப்படி தான் எங்களுடைய இலக்கிய தொடர்பு இருந்தது. எங்கள் ஊரில் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் வரும், அது 11 மணிக்கு மேலே சுண்டலுக்கு போட்டு கீச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இலக்கியங்கிறத பற்றியோ இது எதுவுமே சம்மந்தமே இல்லை. அங்கே பாடம் நடத்தின வாதியார்களும் இலக்கியங்கிற வார்த்தையை அவர் பேசுனது கிடையாது. தமிழ் வாத்தியார் கூட அந்த காலத்தில் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாங்க. நான் படிக்கிற காலத்தில் எனக்கு இருந்த தமிழ் வாத்தியார்
பார்க்காமே பாட்டு நடத்துவார், பார்க்காமே பாட்டு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்களுக்கு யாருக்குமே வந்து இலக்கியம், மொழி சார்ந்த ஒரு பெரிய அறிவோ, பற்றுதலோ, ஈடுபாடோ இருந்ததில்லை. இன்றைய தேதி எங்கள் ஊரில் இப்போ தான் நாங்கள் வந்து நூலகம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நூலகங்கிற வார்த்தையே எங்களுக்கு தெரியாது. ஸ்கூலில் ஒரு நூலகம் இருந்தது, அங்கே போய் படிக்க. அப்போ அந்த காலத்தில் வந்து படிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. நேரம் இருக்கான்னு சொல்ல முடியாது, படிக்க ஆர்வம் இல்லை. என்ன நேரத்துக்கு வீட்டை விட்டு போய் இப்போ ஸ்கூலில் படிப்போமா, அந்த இருக்கிற அன்னைக்கு இந்த ஆங்கில கல்வி எதுவுமே தெரியாது. ஆகவே இந்த படிப்பு, கல்வி, பெரிய இலக்கியம் அப்படிங்கிற அறிவுலாம் அப்போ அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 82 வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. 84 நான் வந்து எதிர்பாராமல் ஒரு கவிதை எழுதி அதுக்கு ஒரு தாய் நாவலை வாங்கி நான் படித்த முதல் நாவல் வந்து தாய் தான். அதுக்கு பின்னாடி நான் வந்து திருச்சி போய் அங்கே ஏதோ அந்திமழைங்கிற ஒரு அந்திமழையில் தேன்மழைங்கிற ஒரு இலக்கிய மாணவர் அமைப்பு நடத்தின ஒரு கவிதை போட்டிக்கு போய் அதில் நான் ஒரு கவிதை எழுதி அவனுக்கு ஆறுதல் பரிசுன்னு கொடுத்து அப்படியே இலங்கை தமிழ் போராட்டம் ஆரம்பித்து அந்த சம்மந்தமான ஒரு அரசியல் புத்தகங்களை படித்து இப்படி படிப்படியாக தான் நான் வந்து வந்தேன். ஒரு விதத்தில் நான் திருச்சி போகாமல் இருந்தால் நான் இலக்கியவாதி ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்த சினி ஃபோரம்னு ஒரு அமைப்பு இருந்தது, இலக்கிய வட்டம்னு ஒரு அமைப்பு இருந்தது, நாடகம் நடத்தணும் ஒரு அமைப்பு இருந்தது. திருச்சி ஒரு பெரிய இலக்கிய மையமாக இருந்தது. அது நாடகமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், எல்லா சார்ந்த ஒரு இருந்தது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. இது யதார்த்தமில்லை, இது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, நான் பார்த்த காட்சி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, நான் கேட்ட கதையினுடைய பகுதி தான் அது. இது வந்து நான் இப்போது இன்றைய தேதி வரைக்குமே வந்து நான் கதை எழுத ஆரம்பித்தேன் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய முதல் புத்தகம் கோவிற்கதையில் வந்து இப்போ 30 ஆண்டுகள் நிறைவேறிச்சு. நான் திருப்பி சொல்கிறது, வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கியம். நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கியம். என்னோட வாழ்ந்த மனிதர்கள், அல்லது என் தெருவில் வாழ்ந்த மனிதர்கள், அல்லது எங்கள் ஊரில் வாழ்ந்த மனிதர்கள், அல்லது நான் பார்த்த மனிதர்கள், இவர்கள் தான் கதையாக மாறுறாங்க. ஸோ பார்க்காத ஒரு கதையை, கேட்காத ஒரு கதையை, அறியாத ஒரு கதையை நான் இன்ன வரைக்கும் எழுதலை. நான் கோவிற்கதையில் எழுதும்போது உண்மையிலேயே எனக்கு நாவல்ங்கிற ஃபார்மே தெரியாது. ஆனால் நான் என் கண்ணால் கண்ட துயரம் இருக்குல்ல, அந்த கண்ணீர் இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, இந்த வலியை, கண்ணீரை நீங்கள் உண்மையாக எழுதும்போது படைப்பு தானாக உயிர் பெற்று வருது, அவ்வளோதான். அப்போ எனக்கு பெரிய இலக்கிய அறிவு இருந்ததானே? நிச்சயமாக இல்லை. இப்போவும் இருக்கான்னா நான் இல்லை, படிக்கிற ஆள் தான் நான். நீங்கள் எழுத்தாளங்கிறவன் வந்து சாவர வரைக்கும் படிக்கிறவனாகவும் கற்றுக்கிறவனாகவும் இருக்கிறான். அன்னைக்கு கூட அவன் எதுனா அவனுக்கு புது வார்த்தை தான். இத்தனை வருஷம் நான் எழுதிட்டேன். இப்போவும் நான் ஒரு கதைக்கு வரி எழுதும்போது பல முறை யோசித்து தான் எழுதுகிறேன். இன்னைய தேதி வரைக்கும் நான் ஒரு கதையை 10 முறை எழுதுகிறேன். புரியுதா? 3 முறை 4 முறை கையால் எழுதுகிறேன், அப்புறம் திருத்தி தான் எழுதுகிறேன். அப்போ எழுத்தாளனுங்கிறவன் வந்து ஒவ்வொரு நாளும் புது ஆளாக தான் இருக்கணும், புது வாசகனாகவும் இருக்கணும், புது எழுத்தாளனாகவும் இருக்கணும். ஆகவே நான் அந்த காலத்தில் இவ்வளோ வலிமையான நாவல் எழுதினேன் அப்படின்னா என் வாழ்க்கையே எனக்கு அவ்வளோ பெரிய துயரத்தை கொடுத்துன்னு அர்த்தம். நான் சந்தித்த மனிதர்கள் அவ்வளோ துயரத்தை சந்தித்தாங்கன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கை தந்த நெருக்கடி தான், அந்த சமூகம் தந்த நெருக்கடி தான், அந்த சூழல் தந்த நெருக்கடி தான் அப்படி நாவல்களை உருவாக்குது. நானாக ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியாது, நானாக ஒரு சமூக சூழலை உருவாக்க முடியாது, நானாக ஒரு செயற்கையாக ஒரு கண்ணீரை உருவாக்க முடியாது. அந்த கோவிற்கதையில் என்னுடைய ஊரில் அப்படியே ரத்தம் சதையாக உருவாகி வந்த மனிதர்கள். இப்போ நீங்கள் செடல் சொல்கிறீங்க, நான் எழுதின நாவலில் மிக முக்கியமான ஆந்த்ராபாலஜி நாவல் அது. ஆனால் வந்து இப்போ யோசிக்கும் போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. இன்னைக்கு தேதியில் அப்படி எழுதிட முடியுமா என்னால்? என்ன காரணம் கேட்டால், நான் இலக்கிய ஜோடனை இல்லாமல் இருந்த ஒரு காலம் இது. நான் ஒரு இலக்கிய மேதைங்கிற திமிரு எனக்கு வராத அந்த காலத்தில் எழுதப்பட்டது. நான் ஒரு பெரிய அறிவாளின்னு எனக்கு ஒரு கற்பனை வராத காலத்தில் எல்லாம் எழுதப்பட்டது. இப்போ எனக்கு வந்திருக்கலாம், நான் ஒரு பெரிய இலக்கியவாதி, நான் இலக்கிய ஆசான், அல்லது பெரிய நாவலிஸ்ட்டு, 8 நாவல் 8 சிறுகத்தொகுப்பு 8ன்னு ஒரு மம்மதை ஆணவம் எனக்குள்ளே இப்போ வரலாம். இன்ன வரைக்கும் வரக்கூடாதுங்க, நான் உறுதியாக தான் இருக்கேன், இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடையும் அக்கறையோடையும் நான் பார்த்த காட்சிகள். என்ன சொல்ல போனால், நான் அந்த நாவலில் வரக்கூடிய செடல் என்னுடைய கதாநாயகியாக இருந்தான். நான் நேரில் பார்த்து என்னுடைய இளமை காலத்தில் பார்த்து ரசித்த ஒரு அம்மா. அது பாடின குரல்னு என் காதில் கேட்டிருக்கு, அதை போட்ட அடவுள்னு என் நினைவில் இருக்குது. இன்னும் ஒன்று, இன்றைக்கும் கிராமப்புறங்கள் அப்படி தான் இருக்குது நான் நம்புகிறேன். நீங்கள் எவ்வளோ தான் செல்ஃபோன் வந்துடுச்சு, எவ்வளோ தான் தொலைக்காட்சிகள் வந்துட்டாலும் இன்றைக்கும் கிராமப்புறங்கள் தனக்கான அடையாளங்களை சிலதை தக்க வச்சு தான் இருக்குது. நம்ம அங்கே பார்க்குறதில்ல, நம்ம அதிலேருந்து விலகி வரோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கான சில வாழ்க்கை முறைகள் இருக்குது. எவ்வளோ தான் மாடர்னைஸ் ஆகிட்டால் கூட, எவ்வளோ தான் சாலை போக்குவரத்துகள் ஏற்பட்டால் கூட, எவ்வளோ தான் ஊடகங்களுடைய அட்ராசிட்டி கூடியிருந்தால் கூட, இன்னும் அந்த மண்ணுக்குன்னு சில இயல்புகள், அந்த மனிதர்களுக்கான சில இயல்புகள்
இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம மண்ணையும் மனிதர்களுக்கான இயல்பையும் அந்த சூழலையும் நம்ம புறக்கணிக்கிறோம். இதைப்படி அதைப்படி நாங்கள் சொல்கிறதே இல்லை. நான் வந்து கோவர்கள் எழுதும்போது கவிதைகள் எழுதும்போது நான் ஒரு நாவல் எழுதுறேன்னு எழுதுனேன், அவ்வளோதான். யார் படிப்பா, யார் போடுவா, அது என்ன விமர்சனம் வரும் எனக்கு எதுவுமே தெரியாது. இல்லை அது 30 ஆண்டுகள் கழித்து அது பேசப்படும், அது படிக்கப்படும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த துயரம் என் மனசில் இருந்தது. அந்த துயரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடமாக தான் நான் கோவில் கதைகள் நாவலை நான் எழுதினேன். அதேமாதிரி செடலும் என் மனசில் இருந்த துயரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் செடலாக உருவாச்சு. இப்படி தான் என்னுடைய நாவல்கள் எழுதப்படுது, இப்படி தான் என்னுடைய சிறுகதைகள் எழுதப்படுது. இன்னொன்று, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்துட்டால் அந்த விஷயத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு தீர்வு, நீங்கள் தீர்வு நிச்சயமாக சட்டத்தில் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வர முடியாத ஒரு சூழலில் உங்களுக்குன்னு ஒரு தீர்வு வருது, உங்களால் ஏதோ ஒன்று பண்ண முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் நடந்து போகிறீங்க, வழியில் ஒரு சின்ன கல் கிடக்கு, யாராக எடுத்து போடுவாங்க நம்ம நம்பாமல் நீங்களே காலால் ஏற்றி விட்டோ தள்ளி விட்டோ போகிற இல்லையா? ஆனால் அது யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் மரம் வச்சுட்டு போகிறான், அதில் யாரும் நேரில் இருக்குது இல்லையா? இப்படி தான் இது வந்து சமூகத்து அப்புறம் படிப்படியாக நீங்கள் சமூகத்து மேலே ஒரு அக்கறை வருது, எழுத்தின் மேலே ஒரு அக்கறை வருது. அடிப்படையாக எழுத்தாளனுடைய அடிப்படை அக்கறை வந்து சமூகத்தின் மீதான அக்கறை தான். இந்த அக்கறை இல்லாட்டி நீங்கள் எழுத்தாளனா ஆகவே முடியாது. அது கோவேறு கதைகளாக இருக்கலாம், செடலாக இருக்கலாம், என்ன கதை வேணாலும் இருக்கலாம். சில வார்த்தைகளே உங்களுக்கு சில கதைகளை உருவாக்கும். ஒரு உதாரணமாக இப்போ அண்மையில் வந்து நான் வந்து இந்த கதை என்ன வெளியில் வரல, ஆனந்த உடல் தான் வரணும். அது அடங்காத அழுகைன்னு ஒரு கதை. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் புதுசாக வந்து ஒவ்வொருத்தராக நீங்கள் யார், உங்கள் அப்பா அம்மா யார், அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கேருந்து வரீங்க, சும்மா சொல்லுங்கள். எல்லா வகுப்புலையும் புதுசாக போகிற ஒரு வாத்தியார் கேட்பார். அப்படி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் அவருடைய ஊர் பேரை மட்டும் அவர் சொல்லாமல் இருக்கிறான். 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அந்த பொண்ணு பசங்களாம் சொல்லுது, நீ சொல்லிடுன்னு சொல்கிறாரு. வாத்தியார் மிரட்டுறாரு, உருட்டுறாரு, அடிக்க வர்றாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த ஊர் பேரை மட்டும் சொல்லாமல் இருக்கு. நீ என் கிளாஸ் விட்டே வெளியில் போகணும், இப்போ செஷன் பண்ண போகிறேன், வெளியில் டீசி கொடுக்க போகிறேன், எவ்வளோ மாட்டுறான். அந்த கடைசி வரையும் இந்த பொண்ணு அழுவுது, வேர்த்து ஒழுவுது, ஆனால் அசைஞ்சு நிற்கலை. கடைசியாக நீ இந்த கிளாஸ் இருக்க வரையும் நான் இந்த வகுப்புக்கே வரமாட்டேன்னு வாத்தியார் சொல்லிவிட்டு வெளியில் போகிற நேரத்தில் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னுடைய ஊர் பேர் இது. அந்த ஊர் பேர் என்னென்னா பறையன்குளம். இது எனக்கு ஒரு தகவலாக கேள்வி. நான் அந்த பறையன்குளம்னு என்னுடைய காதில் விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த சம்பவத்தை நான் வச்சு நான் ஒரு கதை எழுதுறேன். அந்த பறையன்குளம்ங்கிற சொல் வந்து என்னை துன்புறுத்துது. இப்போ தேவர் குளம் இருக்குது, செட்டியார் குளம் இருக்குது. அதுக்கு சில பேர் சொன்னாங்க, ஏன் இப்போ செட்டியார் குளம்னு இருக்கும்போது 2 சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரல, இப்போ பறையன் குளம்னு ஒரு வேறு ஜாதியும் இருக்க தானே செய்யும். அவங்க இதை சொல்லும்போது கூச்சப்பள்ளி வெக்கப்பள்ளி இவங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை இருக்குது? இன்னும் ஒரு சமூகம் இதை பறையன் குளம் சொல்லும்போது அவங்களுக்கு எந்த விதமான இழிவும் வரல. இன்னொரு சமூகம் சொல்லும்போது அதுக்கு ஒரு இழிவின் அடையாளமாக மாறுது. இப்போ நாவிதன் குளம்னு ஒரு ஊருக்கு, சக்கிலிப்பட்டின்னு ஒன்று ஊருக்கு தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஜாதி பேர்கள் கொண்ட, இப்போ அண்மையிலோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு போர்டை அரிஜின காலனி பள்ளின்னு இருக்குது. 2024 அரிஜின காலனின்னு இருக்க முடியுமா? இருக்குது. அதுக்காக நான் கற்பனையே சொல்ல. அப்போது அந்த சமூகத்தில் எங்கேயோ ஒரு அழுக்கு இருக்குது. ஏன் இவ்வளோ முன்னேற்றங்கள் அடைஞ்ச இந்த நாட்டில், சமூக நீதி நம்ம நடைமுறைப்படுத்திருக்க இந்த நாட்டில், ஏன் நான் அரிஜின காலனின்னு ஒரு பள்ளியினுடைய போர்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறதில்ல. இப்போ நான் ஏன் பறையன் குளம்னு எழுதுறேன்னா, இந்த சமூகத்தில் இந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்னால் சட்டம் போட முடியாது, என்னால் நடைமுறைப்படுத்த. நான் ஒரு கதை எதுன்னு நினைக்கிறேன். அந்த கதையை வந்து அரசாங்கத்துடைய கவனத்திற்கோ அல்லது பொது சமூகத்துடைய கவனத்திற்கோ நான் கொண்டு வரேன். அந்த பொது சமூகம் வந்து இதெல்லாம் நல்லா இல்லை, நீ கூட மனசாட்சி வரும் இல்லையா, அந்த மனசாட்சியை தட்டுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இல்லை, ரொம்ப அறிவாளியான ரைட்டர் இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. ஆர்வக்கோள ரைட்டர் தான் நான் வந்து இந்த மாதிரி தத்துவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. நீங்கள் தத்துவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எந்த எழுத்தாளனுடைய எழுத்தும் வெற்றி பெறலை. அது நவீனத்துவ இலக்கியமாக இருக்கலாம், அல்லது பின்னவீனத்துவ இலக்கியமாக இருக்கலாம், என்னென்னவோ பேர் சொல்லலாம், என்ன பேர்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, மனிதர்கள் சம்மந்தப்பட்டது இல்லையா, உன்னுடைய அறிவு சம்மந்தப்பட்டது இல்லை. அறிவுக்கும் நடைமுறை வாழ்க்கையும் தொடர்பே இல்லை. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னென்னா இன்றைக்கி என்ன மனித வாழ்க்கையில் நடந்துருக்கோ அதை நீங்கள் எழுதுங்க. எழுத்தாளனுடைய வேலை வந்து புத்திமதி சொல்கிறது இல்லை, அறிவுரை சொல்கிறது இல்லை. இங்கே இப்படி இருக்குது, அது என்னை துன்புறுத்துது, நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்,
நீங்கள் பல பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறத. இசங்களுக்காக எழுதுகிற எழுத்தாளர் என்றைக்குமே நிலை பெறுவது இல்லை. நான் பழைய உதாரணம் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கடல் இருக்கு இல்லையா, வாழ்க்கைங்கிற அந்த கடலில் மார்க்சியங்கிற கப்பல் போகும், பெண்ணியங்கிற கப்பல் போகும், தலித்தியங்கிற கப்பல் போகும், இருத்தியல் அப்படிங்கிற ஒரு கப்பல் போகும், நீ சொன்ன பின்னவினுத்து கப்பல் போகும். எல்லா கப்பலும் போகும், எல்லா கப்பலும் வரும். இந்த கப்பல் போனால் இன்னொரு கப்பல் வரும், இந்த கப்பல் போனால் இன்னொரு கப்பல் வரும். ஆனால் அந்த கடலுங்கிறது அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கைங்கிற கடல் இப்படியே தான் இருக்கும். இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இந்த கப்பல்கள் மாதிரி படகுகள் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அரைக்குறைய அறிதல் அல்லது புரிதல். இப்போ வந்து நான் இந்த சமூகத்தில் போனதால் இந்த சமூகத்தை மட்டுமே எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. நான் இந்த சமூகத்தில் பிறந்ததால் இந்த சமூகத்தை மட்டும் எழுத மாட்டேன், பிற சமூகத்தையும் எழுதுவேன்னு சொல்கிறது இன்னொரு வகை. காழ்ப்புணர்வு இல்லாமல் வெறுப்புணர்வு இல்லாமல் எழுதணும், அப்புறம் பற்று இல்லாமல் எழுதணும். நான் இந்த சமூகத்தைங்கிறத என் சமூகத்தின் மீதான எனக்கு ஒரு ஈடுபாடுன்னு வச்சிங்களேன், அந்த ஈடுபாடு இலக்கியமாகாது. அப்போ இந்த சுயசாதி ஈடுபாடு எப்போ வருதோ அது பிற சாதி மீதான வெறுப்பாக மாறும். புரியுதா? இந்த சுயசாதி வெறுப்பு நீ பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறது தான் ரைட்டுடைய வேலை. இன்னொன்று, ஒரு எழுத்தாளன் வந்து ஜாதி வேணாம் தானே எழுத வரீங்க, ஜாதி கொடுமைகள் வேணாம் தானே எழுத வரீங்க, மதம் சார்ந்த கொடுமைகள் வேணாம் தானே எழுத வரீங்க, மூட நம்பிக்கைகள் வேணாம் தானே எழுத வரீங்க. அப்படி எழுத வர ஒரு ஆளே வந்து நான் ஒரு ஜாதி எழுத்தாளன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஜாதிக்கு எதிரானவன். ஒரு எழுத்தாளனுங்கிறவன், ஒரு சமூக சிந்தனையாளனுங்கிறவன் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு ஜாதிய இழிவுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதணும். இது ஒரு மானிட அன்பை நோக்கி நகரக்கூடியது. இதில் வந்து சிறுமிகளுக்கு இடம் இல்லை, ஜாதிகளுக்கு இடம் இல்லை. இதை இவங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டா போதும். திரும்ப திரும்ப வந்து நான் என்ன ஜாதி எழுத்தாளன்னு சொல்லும்போது நீ இன்னொரு ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்னு அர்த்தமாயிடுது இல்லையா? எழுத்தாளன் எந்த சமூகத்துக்கும் எதிரானவன் இல்லை, எல்லா சமூகத்துக்கும் பண்ணலாம் ஆள். இன்னொன்று, எழுத்தாளன் வந்து தனி மனிதன் இல்லை, அவன் சமூக மனிதன். அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தான் அவன் இலக்கியம் எழுதுறான். இந்த ஊரில் ஒரு ஊர் இருக்குது, ஊரில் 10 ஜாதி இருக்குது. நீ 10 ஜாதி எப்படி ஒன்றிணைஞ்சு வாழுது அல்லது முரண்பட்டு வாழுது ரெண்டு தான் நீங்கள் சேர்த்து சொல்லணும். முரண்பட்டு வாடுறது மட்டும் நீங்கள் சொல்ல முடியும், எழுதக்கூடாது. அப்போ எப்படி ஒரு புள்ளியில் இணைகிறாங்க, ஒரு புள்ளியில் எதிராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஜாதி இலக்கியம் எழுதுறது இல்லை. ஜாதி இப்படி இருக்குன்னு சொல்லுவேனே தவிர நான் ஜாதி பற்றோடு எழுத மாட்டேன். சொல்கிறது புரிஞ்சா? ஜாதி இருக்குது, ஜாதி இருக்கிறதால இந்த கொடுமைகள் இருக்குன்னு எழுதுறேன். ஆனால் ஜாதி இருக்கணும்னோ அல்ல என் ஜாதி கதையை நான் எழுதணும் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சொல்கிறது புரியுதா? இன்னும் ஒன்று, இதே கேள்வி உங்களுக்கு பல கேள்வி எல்லாருக்கும் கேட்குறேன். இப்போ பத்மநாபன் எதுனா தலைமுறைகள் இருக்கு இல்லையா, அவர் ஒரு செட்டியார் சமூகத்தை சார். அவருடைய அந்த தலைமுறை அந்த நாவல் இருக்கு இல்லையா, அது அவங்க சமூக வாழ்க்கையை தான் பேசுது. அது செட்டியார் சமூக வாழ்க்கையை பேசினா நாவல்னு யாரும் சொல்கிறதில்ல. காணாசு வந்து இது செட்டியார் வீட்டு கதை அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல. இப்போ அம்மா வந்தால் இருக்குது தி ஜானகிராமன், அது வந்து பிராமண குடும்பத்து கதை, ஆனால் இது பிராமண இலக்கியம்னு எவனும் சொல்கிறது கிடையாது இல்லையா? இப்போ பெருமாள் முருகன் எழுது முழுக்க முழுக்க வந்து கொங்கு கவுண்டர் வாழ்க்கையா, இது கொங்கு இலக்கியம், ஒரு கொங்கு ஜாதி எழுத்தாலும் நம்ம சொல்கிறது இல்லை இல்லையா? இப்போ வந்து நாஞ்சில் நாடன் இருக்கார், அவர் நாஞ்சில் நாடனுடைய அவர் புள்ளமாறு வாழ்க்கை தான் அவர் கதையில் எழுதுறார். இப்போ நீங்கள் எந்த சமூகம் எழுதினாலும் அது இலக்கியமாக இருக்குது. ஒரு தலித் சமூக எழுத்தாளர் எழுதும்போது மட்டும் அது ஜாதி இலக்கியமாக மாறிடுது. இதுதான் பிரச்சனை. இப்போது சண்முக சுந்தரம்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் நாகமாலாம் ஒரு நாவல் இருந்தார். அது தமிழுடைய மிகச்சிறந்த 10 நாவல்களில் ஒன்றுன்னு காணாசர் சொன்னார். அது முழுக்க முழுக்க ஒரு கொங்கு கவுண்டர் குடும்ப வாழ்க்கை தான் அது பேசிச்சு. அது தவிர வேறு எந்த சமூகத்தை பற்றி அது பேசலை. இப்போ பெருமாள் முருகனுடைய பெரும்பான்மையான கதைகள் நாவல்கள் எதை பற்றி பேசுது? கொங்கு கவுண்டர் சமூகத்தை பற்றி தான் பேசுது. இப்போ அவர் வந்து யாருமே வந்து நீ ஜாதிய இலக்கியவாதி, கொங்கு கவுண்டர் இலக்கியவாதின்னு யாருமே சொல்கிறது. அவர் ஒரு தமிழ் சமூக எழுத்தாளரை ஏற்றுக்கிறாங்க, தமிழ் மொழி எழுத்தாளரை ஏற்றுக்கிறாங்க. இப்போ நீங்கள் கவுண்டரை ஏற்றுக்கிறீங்க, புள்ளமாரை ஏற்றுக்கிறீங்க, ஐயரை ஏற்றுக்கிறீங்க, செட்டியாரை ஏற்றுக்கிறீங்க, முதலியாரை ஏற்றுக்கிறீங்க, எல்லாரும் தமிழ் மொழி எழுத்தாளர்கள். தலித்துகள், அதை பறையர்கள்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் வந்தால் மட்டும் அது பறைய இலக்கியம்னு நீங்கள் ஒதுக்குறீங்க. இதில் என்ன பிரச்சனை? இப்போ இந்த எழுதக்கூடியவங்க கூட இல்லை என் ஜாதி பெருமைகளை சொல்ல வரேன் அல்லது என் ஜாதி இழிவுகளை நான் சொல்ல வரேன், நாங்கள் பட்ட அவமானத்தை பண்ண போகிறோம், இது என்னுடைய இலக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க இலக்கியத்தை இவங்க ஜாதிக்காரங்களே படித்தா போதுமா? இவங்க ஜாதியாக கொண்டாடினா போதுமா? இப்போ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிக்கல்.
இப்போ அவன் ஜாதி பெருமையை அவனோட ஜாதி இழிவுகளை மட்டுமே நீங்கள் எதுனா அந்தந்த ஜாதி மட்டுமே வச்சுக்க வேண்டியதானே. இன்னும் ஒன்று இந்த எழுத்தாளர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது ஜாதி இலக்கியம் இல்லை, தமிழ் சமூக வாழ்க்கை இலக்கியம்னு முதல்ல புரியணும். இது தமிழ் இலக்கியம்னு முதல்ல புரியணும். இது தமிழ் மொழின்னு புரியணும். 3500 ஆண்டுகளாக இப்போ தமிழ் மொழி இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. புரியுதா? இந்த 3500 ஆண்டுகளை தமிழ் மொழியை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறோம்னா எழுத்தாளன். நான் வந்து என் ஜாதி கதை எழுதுறேன், என் குடும்ப வறுமை எழுதுறேன், என் குடும்பம் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை நான் எழுதுறேன். அது இல்லை, அது உன் குடும்ப பிரச்சனை. உன்னுடைய குடும்ப பிரச்சனை வேறு, இலக்கியம் வேறு, உன் குடும்ப பிரச்சனை வேறு, தமிழ் மொழி வேறு அப்படிங்கிற குறைஞ்சபட்ச நாகரிகமான அறிவு இருந்தால் போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்குது தம்பி. என்னென்னா, ஒருத்தனுக்கு காமிக்ஸ் கதை படிப்பான், ஒருத்தன் ராணி படிப்பான், ஒருத்தன் குமுதம் படிப்பான், சில பேர் நக்கீரன் படிக்கிறவனா இருக்கான், ஜூனியர் படிப்பான். இந்த இலக்கிய வாசகன் அல்லது இலக்கிய படைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் மேம்பட்டது, சமரசம் செய்யாத எழுத்து தான் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சமரசம் செய்யாத ஒரு இலக்கியத்தை படிக்க வரக்கூடிய ஒரு ஆளும் ஓரளவுக்கு சமரசம் இல்லாதவனை தான் வர முடியும். அவன் ஜாதியவாதியாவோ மதவாதியாவோ இருக்கக்கூடாது. எதிரவனும் ஜாதியவாதியாவோ மதவாதியாவோ பிற்போக்குவாதியாவோ இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி படிக்க வரணும் ஜாதியவாதியாக, மதவாதியாக, பிற்போக்குவாதியாக, மூலத்தனமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவன் இலக்கியத்தை நேரடியாக பண்ண முடியும். இப்போ என் ஜாதிக்காரன் எதுக்கானு படிக்க முடியுமா? இல்லை என் மதத்துக்காரன் எதுக்கானு படிக்க முடியுமா? நம்ம படிக்கிறதில்ல. இப்போ கேரளாவில் ஒருத்தன் எழுதுறான், அவன் என்ன ஜாதிக்காரன் எதுக்கான்னு நீங்கள் வாங்கி படிப்பீங்க? இல்லை அது பம்பாய்க்காரன் எழுதுறான், அது என்ன ஜாதிக்காரன் நம்ம பார்க்குறதில்ல, மதம் பார்க்குறதில்ல, ஜாதி பார்க்குறதில்ல, மாநிலம் பார்க்குறதில்ல, மொழி ஒரு தடையாக இல்லை. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படிக்கிறோம். எங்கோ ஒரு மனிதன் அங்கே கஷ்டப்படுறான், எங்கோ ஒரு மனிதன் கண்ணீர் விடுறான். அந்த கண்ணீரும் அந்த கஷ்டம் தான் நம்மளை படிக்க வைக்குது. எங்கோ ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்கிற சொல்கிறது தான் ரைட்டுடைய வேலை. அவன் இந்த ஜாதியால் அவன் அழுகுறான், இந்த மதத்தால் அவன் அழுகுறான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க இலக்கியம் படிக்கிறீங்க, ஆப்பிரிக்க இலக்கியம் படிக்கிறீங்க, ரஷ்ய இலக்கியம் படிக்கிறீங்க, நீங்கள் ஜாதி அங்கே பார்க்குறது இல்லையே, மதத்தை நீங்கள் பார்க்குறது இல்லையே. ஏன்னா இலக்கியம் அன்பை பற்றி பேசுது. இந்த படைப்பு எனக்கும் அதுக்குமான உறவு என்ன, அது எவ்வளோ அன்பை பற்றி பேசுது, அவ்வளோதானே பார்க்குறீங்க. அப்படி பார்க்குற உலகளாவிய பார்வைக்கு போகணும். இந்த இலக்கிய கோட்பாடு அல்லது இலக்கிய வகைமைகள் அல்லது ரீடர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கடல் இருக்குது, கடலில் உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, அதுக்கு மாதிரி மீன் பிடிச்சிக்கலாம். படகு வச்சுருக்கியா, படகுல மீன் பிடிச்சிக்கலாம். ஸ்ட்ரீம் போட்டு வச்சுருக்கியா, நீ போய் மீன் பிடிச்சிக்கலாம். கப்பலில் போய் பிடிச்சிக்கிறியா பிடிக்கலாம். இல்லை வெறும் தூண்டில் வச்சு பிடிச்சிக்கிறியா, அது உன்னுடைய திறமையை பொறுத்தது, உன்னுடைய மனசை பொறுத்தது, உன்னுடைய சிந்தனையை பொறுத்தது, உன்னுடைய ஈடுபாட்டை பொறுத்தது. ஏன் நிறைய பேர் படிக்கலை அப்படின்னா, அவங்களுக்கு மனித சமூகத்தின் மீது அக்கறை இல்லைன்னு அர்த்தம். மனித துயரங்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். மனித கண்ணீர் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இப்போது கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அவங்க நிஜம் இல்லை. எழுதுனவனுக்கும் தெரியும், படிக்கிறவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு வார்த்தைகளால் ஒரு கதாபாத்திரம் உருவாக்குறான், வார்த்தைகளால் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குறான். இந்த வார்த்தைகளால் வரையப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அழுகும்போது படிக்கக்கூடிய ரீடர் அழுகுறான். இதுதான் இலக்கியத்தினுடைய மாயம். கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது நீ அழுவுற இல்லையா, அப்போ நீ மனுஷனாக இருக்கன்னு அர்த்தம். இலக்கியத்துடைய அடிப்படையான குணம் நீ மனுஷனாக இருக்கன்றதை காட்டி தருது. அவன் அழுகுறவன் என்ன ஜாதி நீ பார்க்க மாட்டேன், இன்னும் ஊருக்காரன்னு பார்க்க மாட்டேன். இந்த ஜாதியை, மதத்தை, மாநிலத்தை, தேசத்தை, கடல் கடந்த மனிதர்கள் மேலே அன்பு கொடல, இதுதான் இலக்கியத்துடைய அடிப்படையான வேலை. இந்த மாதிரியான இலக்கியங்கள் தான் உண்மையிலே நிற்கும். இன்னும் உண்மையாக சொல்லப்போனால், நிஜத்தில் நம்ம வாழ்கிறோம்ல, நம்ம செத்து போயிடுவோம். அதனால் கற்பனையால் அல்லது ஒரு எழுத்தாளர் சமூகத்தில் ஒரு மாதிரியை உருவாக்கி காட்டுற கதாபாத்திரங்களை வாழ்நாள் முழுக்க காலம் காலமாக நிற்குது. உதாரணமாக மணிமேகலை வரக்கூடிய மணிமேகலையாக இருக்கலாம், சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகியாக இருக்கலாம். எல்லா கதாபாத்திரங்களும் கோவர் கதையில் வரக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கலாம், செடல் நாவல் வரக்கூடிய செடலாக இருக்கலாம். இப்படி 1000 கதாபாத்திரங்கள் நாங்கள் ஒரு மாதிரியை உருவாக்குறோம். இந்த சமூகத்தில் இவர்கள் ஒரு மாதிரி தான். இந்த மாதிரிகள் தான் இந்த சமூகத்தினுடைய பிற்கால அடையாளங்களாக மாறப்போகிறார்கள். இவர்கள் தான் பிற்காலத்தினுடைய கலாச்சாரமாக, தமிழ் கலாச்சாரமாக மாறப்போகிறார்கள். இவர்கள் தான் பிற்கால தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக மாறப்போகிறாங்க. இவங்க தான் பிற்கால தமிழாக இருக்க போகிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக தீக்குழி செத்து போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 5லேருந்து 10 அல்லது 20 இருக்கலாம். காதலிச்சு கல்யாணம் கட்டிட்டு போகிறாங்க, பெற்றோர்களை எதிர்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வாக்குமூலம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வாக்குமூலம் அதோடு முடிஞ்சிட போகிறாது. அந்த நாவல்லே வரும்.
அவங்க அப்பா அம்மா வந்து இனிமேல் கோர்ட்டு படி ஏறணும். அதான் ஒவ்வொரு முறையும் அவங்க கோர்ட்டு படி ஏறும்போது இந்த பொண்ணை தான் வறுத்து கொட்ட போகிறாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இனியும் தன்னுடைய பெற்றோர்களை அவமானப்படுத்த வேணாம், இனியும் தன்னுடைய பெற்றோர்களை வந்து அலைய வைக்க வேணாம், இனியும் தன்னுடைய பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு அலையக்கூடாது, ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு 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 மறுத்து போன தன்மையில் தான் எல்லா குற்றங்களையும் மன்னித்து ஓடிப்போம் அப்படின்னு அவங்களுடைய கணவர்களை விட்டுறாங்க. பல பெண்கள் செல்லாத போன நாவலில் வரக்கூடிய பெண் மட்டும் இல்லை, பெரும்பான்மையான உண்மையான அந்த கதைக்குள் வராத, தமிழ் இலக்கியத்தில் வராத செத்துப்போன பல பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுடைய கடைசி ஆசை கணவனை மன்னிக்கிறாங்கன்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். அவங்க தன்னுடைய பெற்றோர்கள் இனியும் அலையக்கூடாது, தன்னுடைய பெற்றோர்கள் இன்னும் கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அதுதான் அந்த நாவலில் நடக்குது. ஆகவே வந்து பெருந்தன்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்களுடைய துயரத்திற்கு ஒரு முடிவு ஒன்று வருது. நான் செத்து போப்போன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மரணம் சில பேரை துன்புறுத்தக்கூடாது, மரணம் சில பேரை துன்புறுத்தக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை முடியும் போது நான் பலருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க ஜென் மனநிலை கூட வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மன்னிச்சிரு, யாருக்கும் சிக்கல் இல்லாமல் பண்ணிட்டு போயிரு. நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். பல பெண்களுடைய வாக்குமூலங்கள் மன்னிக்கிற முடிவோடு தான் முடியுது. குடும்பம்ங்கிற சொல்லே வந்து பெண்ணால் தான் வருது, ஆனால் ஒருபோதும் வரதில்லை. இப்போ நீங்கள் வந்து கல்யாண பத்திரிக்கை உனக்கு வைக்க வராங்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் வரைக்கும் தம்பி நீ கல்யாணத்துக்கு வந்து 2 போவான். கல்யாணம் கட்டின மாதிரி என்ன பண்ணால் குடும்பத்தோடு வாங்கலாம். அப்போ நீ கல்யாணம் கட்ட வரைக்கும் நீ வந்து ஒரு தருதலை ஊர் சுற்றுறவன், எதுக்கும் பயன்படாத ஒரு ஆள். ஒரு பொண்ணு பின்னாடி கல்யாணம்னு வந்துட்ட பிறகு என்ன பண்ணால் உனக்கு முதல்ல குடும்பம் அப்படிங்கிற ஒரு சொல் விடுவான். இப்போ யாருங்கிற அந்த வார்த்தையை கொண்டு வரான். ஒரு ஆண் ஒரு ஊருக்கு போகிறான், அவன் சட்ட துணிமணி கூட அவன் எடுத்து வைக்க மாட்டான், அவன் பாட்டு பையன் எடுத்து குடும்பம் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு பெண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு வீட்டையே எடுத்துகிட்டு போகிறான். ஒரு வீட்டையே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, அல்லது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கூட போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சாமி சிலையோ அல்லது ஒரு பூவோ ஒரு குங்கும பொட்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க இந்த மண்ணை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த மண்ணை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியாவில் பெரும்பான்மை ஏன் எல்லோரும் ஆம்பளை ஏன் சாமியாரை போகிறான், பொம்பளை ஏன் சாமியாரை போகல? இப்போ காசிலியாக இருக்கட்டும் அல்லது வந்து இதில் நம்ம இமயமலையில் சுற்றக்கூடிய 99% பேர் ஆண்களாக தான் இருக்கான் சாமியார். ஏன்னா இந்த ஆண்கள் வந்து இந்த குடும்ப பிரச்சனையை சந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு கோழைத்தனம் உள்ள அவங்க குணம் கொண்டவனுங்க. இதுதான் பிரச்சனை. கோழைத்தனம் கொண்ட அந்த பிரச்சனை சந்திக்கவே மாட்டான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பெண் மனதுக்கு இணையான வலிமை கொண்ட ஒரு மிருகம் இல்லை அப்படிங்கிறது. என்னன்னா, நேற்று வரைக்கும் நீ யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரு பொண்ணு உன் கூட கல்யாணம் கட்டிக்குது, மறுநாள் உன் கூட வருது. இதே நீ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி நீ போய் தனியாக இருந்து போகிறேன், அந்த மாமனார் யாருன்னு தெரியாது, மாமியார் யாருன்னு தெரியாது, வாழ போகிற வீடு தெரியாது, அந்த ஊர் எப்படின்னு தெரியாது, அந்த தெரு எப்படின்னு தெரியாது இல்லையா? ஆனால் கல்யாணம்ங்கிற ஒரு இதில் பேரில் ஒரு பொண்ணு புது வீட்டுக்கு, புது மனிதர்களுக்கு, புது தெருவுக்கு, புது ஊருக்கு, புது பண்பாட்டுக்கு, புது கலாச்சாரத்துக்கு அது உள்ளே வருது. துணிஞ்சானே வருது. அது கல்யாணத்துக்கு வந்த அடுத்த ஒரு வாரத்தில் அது என்ன பண்ணுது, அது அதனுடைய வீடாக மாற்றிக்குது. இப்போ நம்ம அம்மாவுக்கு மறுமொழிக்கு ஏன் சண்டை வருது? அதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கள் அம்மாவுடைய வீடாக இருந்தது. இப்போ என்னுடைய மனைவி வரும்போது இது என் வீடு, நான் உரிமைக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் சண்டை வருது. அப்போ ஒரு பெண் என்பது ஒரு பெண் அல்ல, அது ஒரு வீடு, அது ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு. இப்போ எனக்கு பெண்ணுங்கிற உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா, சோறுன்னு நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது கை குழந்தையிலேருந்து சேவரைக்கு ஒரு 2-3 வயசு பெண் குழந்தை கூட பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ சோறு விட்டுருது. அது ஒரு இயல்புலேயே அந்த பெண் உடல் தன்மையிலேயே ஒரு தாய்மை குணம் இருக்குது. புரியுதா? இதனால் வந்து தான் நம்ம வந்து பெண்ணை மையப்படுத்தி தான் இந்த சமூகமே இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் இது ஆண்மய சமூகம், ஆண்மய சமூகம்னு சொல்கிறான். சும்மா 4 பேர் அடிக்கிறதாலேயோ 4 பேர் திட்டுறதாலேயோ அது ஆண்மய சமூகம் ஆகிடாது. நம்முடைய இந்து மத கலாச்சாரமும் இந்து மத பண்பாடும் இந்து மத வேத சாஸ்திரங்கள் தான் பெண்ணை அடிமைப்படுத்துறதை ஒழிய நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. ஒரு அரசு என்பது வந்து இலவசமாக கல்வி, குடிநீர், உணவு, வாழிடம் தர வேண்டியது, மருத்துவம், சுகாதாரம் தர வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து எல்லாமே தனியார் மயமாகுது.
நம்முடைய மனோபாவம் வந்து தனியார்னா சிறப்பாக இருக்குங்கிற ஒரு மனோபாவம். அரசுன்னா மோசம், அரசு ஆசிரியர்னா மோசம், அரசு பள்ளினா மோசம், அரசு கல்லூரினா மோசம், அரசு ஆஸ்பத்திரினா மோசங்க. நம்மளுடைய நோய் இருக்கு இல்லையா, இந்த நோயை வந்து அகற்றணும். அப்புறம் இன்றைக்கி தனியார் மருத்துவமனை என்பது எப்படி கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்குது. இதனுடைய முதலாளி யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன ஊருக்காரு, எந்த பின்புலத்தில் வந்தார் அப்படிங்கிற நேரடியாக உறவு முறை வச்சு நீங்கள் பேச முடியும். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஓனர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பிராண்டு. அங்கே எந்த டாக்டர் இருக்கான் யாருக்குமே தெரியாது. அவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா தெரியாது. நீங்கள் அந்த பிராண்டுக்காக போகிறீங்க. அந்த பிராண்டு வந்து உங்களை வந்து எப்படி வந்து ஒரு நம்பராக மாற்றும். பணம் தான் அதுக்கு. நீங்கள் யாரோடையும் உறவு கொள்ள முடியாது. அப்போ இந்த பிராண்டுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு முக்கியமே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே போகக்கூடிய எளிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன? நீங்கள் பணம் கட்டினா தான் உங்கள் மேலேயே கை வைப்பாங்க. பணம் கட்டி பில் எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் ஒரு பில்லை கட்டுறது எப்படின்னே தெரியாத ஜனங்க இருக்காங்க. ஒவ்வொருத்திலையும் அப்படி ஒரு கவுண்டர் இருக்குது. இது ஒரு மாய உலகம். மருத்துவ உலகங்கிறது ஒரு மாய உலகம். இப்போ நீங்கள் ஜிப்மர் மருத்துவமனை இருக்குது, எல்லாமே இலவசம், ஒரு பைசா கிடையாது. அங்கே எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஆனால் தரமான சிகிச்சை அளிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தரமான சிகிச்சை தான் அளிக்கப்படுது. நமக்கு வந்து தனியார்னா தான் நமக்கு சிறந்தது. இந்த தனியார் மோகத்தை நோட்டு பண்ணணுங்கிறதுக்காக தான். தனியார் பண்ணணும் மோசம், நல்லா இருக்குது, தனியார் ஹோட்டல் நல்லா, எல்லாமே தனியார் தான். ஸோ இந்த நோயாளிகள், சமூகம், கார்ப்பரேட் மருத்துவமனைகள், இந்த மூன்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய நெருக்கடி. இப்போ வசதியானவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏழைப்பட்டவன் என்ன பண்ணுவான்? இங்கிலீஷ் தெரியாது. இது வந்து இது ஒரு உலகம். இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிற இந்த நாவல்களில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு மாய உலகம் அது. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ வந்து மெட்ராஸில் வந்து 78 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கான். 10 லட்சம் பேர் படுத்திருக்கான். 10 லட்சம் பேர் பார்க்க போகிறான். 10 லட்சம் பேர் பார்த்துட்டு வெளியே வரான். அப்போ 30 லட்சம் பேர் எங்கே இருக்கான்? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஆனால் நீங்கள் அந்த 30 லட்சம் பேரை பற்றி பேசுகிறதே கிடையாது. எங்கேயோ ஒரு மனிதன் சோத்துக்கு இல்லாமல் இப்போ இலக்கியவாதிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காதல் தோல்வியை பற்றி பிரமாண்டமாக கதை எழுதுவான். காதலையும் ஓடி போனதை பற்றி ஒரு கதை எழுதுவான். இல்லை ஒருத்தருக்கு வறுமை இருக்கிறத பற்றி கதை எழுதுவான். எனக்கு அந்த தனி மனித கதையிலையும் எனக்கு வேணாம். சென்னையில் 30 லட்சம் பேர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கான். 10 லட்சம் பேர் நோயாளி, 10 லட்சம் பேர் பார்க்க போகிறான், 10 லட்சம் பேர் பார்த்துட்டு வெளியே வரான். அங்கே குழந்தை பிறக்குது, அங்கே ஒருத்தன் ஸ்வீட் கொடுக்குறான், ஒருத்தன் செத்து போகிறான், ஒருத்தன் அழுகுறான். இந்த பெரும்பான்மை சமூகம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், அன்றாட அல்லல்கள், அன்றாட அவதிகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்ணீர் காயங்கள் என்னன்னு சொல்கிறது தான் என்னுடைய இலக்கியம். நான் பொதுவாக பிறருக்கு அறிவுரை சொல்கிற எனக்கு பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா அறிவுரை சொல்கிறது ரொம்ப சுலபமாக, அறிவுரை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். உலகத்திலே வந்து சுலபமானது வந்து அறிவுரை சொல்கிறது, உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது அறிவுரையை பின்பற்றுறது. அதுவும் குறிப்பாக படித்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் இலக்கியவாதிகளுக்கு புத்திமதி சொல்கிறது நான் லூஸாக தான் சொல்லலாம். புரியுதா? அது இலக்கியம் படிக்க வரான்ல அவனுக்கு இன்னும் புத்திமதி சொல்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். என்னுடைய கருத்து, ஜனங்கிட்ட பணம் இருக்குது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, புத்தகங்கள் வாங்கப்படுது, ஃபேஷனாக வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கிறவங்க இருக்காங்க, உண்மையிலே சின்சியராக புத்தகம் படிக்கிறவங்க இருக்காங்க. பழைய காலத்தில் புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அறிவை நீங்கள் தேடி போன காலம் போய் அறிவு உங்களை தேடி வருது. இப்போ மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்துறது, அல்லது மாநிலத்தில் ஒரு 5 இடத்துல வந்து பெரும் கலை இலக்கிய விழாக்கள் நடத்துறது, எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட வேணாம், அறிவு உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்துகிறோம். எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய இளமை காலத்தில் இருந்ததை விட இப்போ பையங்க படிக்கிறாங்க, கொஞ்சம் கூர்மையாகவும் படிக்கிறாங்க, நல்லாவும் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் நீங்கள் எல்லாருமே இலக்கிய புத்தகமே தான் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அறிவியல் புத்தகம் ஒருத்தன் படிக்கலாம், வரலாறு புத்தகம் ஒருத்தன் படிக்கலாம். ஆனால் வரலாறு படிக்கிறவன் வந்து மட்டமானவன் சொல்கிறதோ, இல்லை புவியியல் புத்தகம் படிக்கிறவன் மட்டமானு சொல்கிறதோ, இல்லை அறிவியல் கதைகளை படிக்கிறவன் மட்டம்னு சொல்லல. வெறும் இந்த துயர கதைகள், குடும்ப கதைகளை மட்டும் தான் படிக்கணுமா ஒருத்தன்? இதான் இலக்கியங்கிறீங்களா? இது என்ன இருக்குது? உங்கள் குடும்ப கதை இருக்குது, உங்கள் கண்ணீர் இருக்குது, உங்கள் காயம் இருக்குது. இதுவே பெரும்பான்மை சமூகத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை இருக்காது. இங்கே தமிழில் வந்து பெரும்பான்மை சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய நாவல்களோ சிறுகதைகளோ ரொம்ப குறைவு.
இன்றைக்கி உன்னை பாதிக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நாவலை நான் எழுதியிருக்கேன். இந்த கொரோனாவை பற்றி தமிழ்நாட்டில் எத்தனை நாவல் வந்திருக்கு? எத்தனை பேர் கதை எழுதியிருக்கான்? சென்னை வெள்ளத்தை பற்றி எத்தனை பேர் கவிதை எழுதியிருக்கான்? எத்தனை பேர் நாவல் எழுதியிருக்கான்? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் திருப்பி வந்து ஒரு தனி மனித துயரத்தை தான் நாங்கள் வந்து பொதுமைப்படுத்தோம். அதுதான் இலக்கியம் சொன்னால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் எழுத்தாளர் இருப்பாங்க. 5000 பேரில் ஒரு 100 நாவல் வந்திருக்கணுமா இல்லையா கொரோனாவை பற்றி? இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட ஒரு மனிதன் இருக்கானா? எல்லோரும் தான் பாதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று அந்த கஷ்டமே இல்லையா? உங்கள் வீட்டில் யாருமே பாதிக்கப்படலையா? எத்தனை வீட்டில் செத்து போயிருப்பாங்க? அது அவ்வளோ பெரிய துயரம் இல்லையா? நம்ம கடந்த 100 ஆண்டுகளில் உலக சமூகமே சந்திச்சது. கடந்த 100 ஆண்டுகளில் தமிழ் சமூகம் சந்தித்த மிகப்பெரிய கொடூர துயரம் வந்து கொரோனா லாக்டவுன். இந்த லாக்டவுனை பற்றி எத்தனை சிறுகதை வந்திருக்கு, எத்தனை நாவலுக்கு வந்திருக்கு? இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாமே சமகால சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்காமல் நினைவில் அடுக்கலன்னு சில விஷயங்கள் எடுத்து அதுதான் உன்னத இலக்கியம்னு எழுதுறாங்க. அதை படிக்கலன்னு அவங்க கவலைப்படுறாங்க, அதை விற்கலன்னு கவலைப்படுறாங்க, அப்புறம் சமூகம் வந்து அவங்கள கொண்டாடலன்னு கவலைப்படுறாங்க. நிறைய எழுத்தாளர் சொல்கிறாங்க, பப்ளிஷர்ஸ் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, என் புத்தகம் நிறையா விற்கிது, ஆனால் எனக்கு ராயல்ட்டி தர மாட்டாங்க. உண்மை அது இல்லை. பெரிய ரொம்ப லீடிங் ரைட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டருடைய புத்தகமே ஒரு ஆண்டுக்கு 1000 புத்தகம் விற்கல. இதுதான் நிலைமை. இன்று இலக்கியத்தினுடைய போக்கு மாறி இருக்குது, இலக்கியம் படிக்கிறவனுடைய மாறி இருக்குது, இலக்கிய போக்கு மாறி இருக்குது, இலக்கிய மொழி மாறி இருக்குது. ஆகவே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு இலக்கியம் நிறையா எழுதுகிறாங்க, நிறையா படிக்கிறாங்க. அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் யாருக்கும் புத்திமதி சொல்ல விரும்பலை.